முதல்வருக்கு வாழ்த்துக்களோடு நிகழ்ச்சியை தொடங்குவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சுப்ரியா சாஹூ ஐஏஎஸ் மற்றும் ஜே ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஆகிய இருவரும் அவர்களது பழைய பதவியிலிருந்து மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அடைமொழியை விட்டீங்க. ஊழல் பெருசாதிகள். திரு ராதாகிருஷ்ணன் மற்றும் சுப்ரியா சாஹூ ஆகிய இருவரையும் மாற்றி அரசு உத்தரவிட்டுள்ளது. அதற்கு எழுந்துள்ள எதிர்ப்பு லாபி பற்றிலாம் பின்னாடி சொல்கிறேன். இந்த சுப்ரியா சாஹூ எப்படிப்பட்டவர் என்றால், ராமச்சந்திரன் என்பவர் தான் வனத்துறை அமைச்சராக திமுக ஆட்சி காலத்தில் அரசு பொறுப்பேற்ற சமயத்தில் இருந்தவர். இந்த அம்மாவுக்கு பிடிக்கலன்னு அந்த போர்ட்ஃபோலியோ மாற்றி மதிவேந்தன்ட்ட கொடுத்தாரு மு க ஸ்டாலின். தெரியுமா? பலருக்கு இது தெரியாது. அதிமுக ஆட்சி காலத்திலும் வனத்துறை செயலாளர் கிட்டத்தட்ட 12 வருஷமாக வனம் மற்றும் வனம் சார்ந்த துறைகளை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட 15 வருஷமாக டான்டி சேர்மன்னு அண்டு வனத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் செயலர். நடுவில் இவரை மாற்றி சுகாதாரத்துறையின் செயலராக திமுக அரசு நியமித்தது. 1 மாதம்தான். எனக்கு இது புரியல, நான் திருப்பி ஃபாரஸ்ட்டுக்கே போகிறேன். வீட்டுக்காரர் தானே சீஃப் செக்ரட்டரி, எங்கே சொல்லுங்கள் மாற்றி விடுங்க சொல்லி மாற்றிக்கொண்டு அங்கேயே சென்றவர். எல்லாவற்றையும் முதல்வர் கவனித்து கொண்டிருக்கிறார் என்று ஏன் நான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறேன் என்றால், இந்த ராம்சார் இடத்தில் பிரிகேடு நிறுவனத்திற்கு கட்டுமான அனுமதி கொடுத்ததற்கு சுற்றுச்சூழல் துறைதான் காரணம். அந்த அனுமதியை இந்த அரசு வந்ததும் ரத்து செய்தது. அப்போ அந்த அனுமதியை கொடுத்த துறையின் செயலாளர் மட்டும் எப்படி அங்கேயே தொடர முடியும்?